வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொள்ளு வச்சு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறோன்னா, முதல் வெங்காயம், சிகப்பு மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, அதாவது நல்ல கவனிங்க, இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்துட்டோம்னா கொள்ளு 1/2 டம்ளர், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், அதாவது 1/4 டம்ளரோட கொஞ்சம் கம்மியாக, மொத்தம் எல்லாத்தையும் கொள்ளு துவரம்பருப்புலாம் சேர்த்தோன்னா 3/4 டம்ளர் தான் வரணும். இப்போ வந்து மிக்ஸி கப்பில் சிகப்பு மிளகா ஒரு 7 சிகப்பு மிளகா, 4 பூண்டு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, இதெல்லாம் போட்டுக்கணும். இதை போட்டுட்டு நம்ம நைட்டே நல்லா அரிசி, கொள்ளு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒன்றா போட்டு கழுவி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வைக்கணும். ஒரு 7 மணி நேரம் அது ஊறணும். காலையில் தான் நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதை அந்தமாரி இது ஊற வச்ச அரிசி, கொள்ளு, துவரம்பருப்பு இதையும் அந்த மிளகா அதெல்லாம் போட்டிருக்கல மிக்ஸி ஜாரில், அது கூடயே இதையும் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க, வடிச்சிட்டு அதை மட்டும் போட்டுக்கலாம் அரிசி இதெல்லாம். அதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு எப்படி பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது வந்து எப்படி அரைக்கணும், ரொம்ப வழவழன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கிறோம். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கெட்ட கொலஸ்ட்ராலெல்லாம் குறைக்கும். இது நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாளாவது கொள்ளு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இன்னும் தேவைப்படும் நிறையா, அதனால் இன்னும் கூட தண்ணி ஊற்றி சுத்தமாக ஜாரில் இருக்கிறதெல்லாம் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கணும் அடைக்கி. இது ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாதாரண எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கடுகு போடணும். கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சப்புறம் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நம்ம சின்னதாக நல்லா கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இதுக்கு வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடை எப்போதுமே. நல்லா இது பருப்பெல்லாம் பொன்னிறமாக ஆன அப்புறமா வெங்காயம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் எடுத்து இந்த பருப்பு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கணும். இதுக்கு ரொம்ப நல்லா வதக்கணும்லாம் தேவையில்லை, கொஞ்சம் வெங்காயம் லேசாக கலர் ஆரம்பிச்சிச்சுன்னா போதும். எடுத்து நம்ம அந்த அரைச்சி வச்சு அடை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம அடை மாவில் ஊற்றிக்கலாம். இந்த அடை மாவு அரைச்சப்புறம் அப்படியே புளிக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நைட்டு ஊறுச்சுல 7 மணி நேரம் ஊற வைக்கிறோம் நைட்டு, அதே போதுமானது. காலைல நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சப்பமாவே கடுகு வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு உடனே நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அப்படியே வைக்கணும்லாம் தேவையில்லை. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதேமாரி நைட்டு கூட நம்ம டின்னர் கூட இந்தமாதிரி அடை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு, நம்ம எப்போதும் தோசைலாம் ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ கல் வச்சுட்டு தோசை கல் நல்லா காஞ்ச அப்புறமா இதுமாதிரி சுற்றியும் ரவுண்டாக ஃபஸ்ட்டு ஊற்றணும். அதுக்கப்புறம் உள்ளே லேசாக தீர்த்துன மாவு ஊற்றி இதுமாதிரி செய்யணும். இந்த அடை எப்படி இருக்குன்னா நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் எடுத்து சுற்றியும் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப மொத்தமாக ஊற்றணுன்னா தேவையில்லை, ரொம்ப ரோஸ்ட்டாக வரும், அதனால் மெலிசாகவே ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி எப்போதும் தோசை மாதிரி தான் திருப்பி அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திரும்பவும் எண்ணெய் எடுத்து சுற்றிடும், நடுப்புற சுற்றிடும்லாம் ஊற்றிக்கலாம். இந்த மொத்தம் இது ஒரு தோசை அடை வேகிறதுக்கு ஒரு தோசை மாதிரி தான் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இதேமாரி இன்னொரு அடையும் இதேமாதிரி செய்யணும். இந்த அடை எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தொட்டுக்கெலாம் எதுவும் தேவையில்லை, சட்னிலாம் எதுவும் வேண்டாம், அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.